இந்த நபர் எப்பொழுது ஜோசியத்தில் எம்ஃபில் படித்தார்னு எனக்கு தெரியல. அதற்கு தகுந்த வேலைக்கு அவர் செல்ல வேண்டும், நிருபராக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதான் இவர் எப்படி இங்கே ஊடுருவினாரு, அதே தவறு. யார் என்ன பேசினான்னு எப்படி கேட்டாரு, சொல்றது பூரா தவறு. ஒரு பத்திரிகை நிருபர்னா அதுக்கு மேலே சொல்ல முடியுமா? அது உங்களுடைய ஆர்வத்திற்கும் ஜோசியத்திற்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. என்ன கருத்து சொன்னாங்கன்னு தலைவர் என்ற முறையிலே இறுதி முடிவு நான் எடுக்க முடியும். யார் என்ன சொன்னாங்கன்னு பத்திரிகையும் தொலைக்காட்சியும் முடிவெடுத்தால் அது தவறான செய்திகளுக்கு நீங்களே உடந்தையாக இருக்க வேண்டுகோள். அதை காலையிலேயே பல பத்திரிகையிலே நாங்கள் பார்த்தேன். குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர், நிருபர் ஏசியமோ ஜோசியமோ பேசக்கூடாது, நாடி பிடித்து பார்க்கக்கூடாது, உண்மை நிலையை கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்க கட்சியினுடைய கருத்து என்பது ஜனநாயக கருத்து. அதை மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும். அதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி. அதை நீங்கள் சரியாக போட்டால் ஜனநாயகத்திலே 4 தூண்களிலே நீங்கள் ஒருவர் என்று அர்த்தம். நிர்வாகிகள் அவரவர் சார்ந்த விருப்பம் இருக்கும். இதுதான் ஜனநாயகம். இதை விட பெரிய ஜனநாயகம் இந்தியாவிலேயே மாற்று கருத்து இருக்கக்கூடாது. எந்த கருத்து இருக்கணுங்கிறதுக்கு இல்லையா, எந்த கருத்து இருக்கணும், இந்த கருத்து தான் இருக்கணுங்கிறதுக்கு என்ன முக்கியம்? அதெல்லாம் ஒரு அரங்கிலே கட்சிக்குள் நடக்கின்ற கூட்டத்திலே தமாக ஒரு கூட்டு குடும்பமாக தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது கட்சியினுடைய வருங்கால நலன் கருதி எல்லோருடைய ஆலோசனைகளையும் தலைவர் என்ற முறையை உள்வாங்கி முக்கிய தலைவர்களோடு கலந்து பேசி இயக்கத்தினுடைய வருங்கால நன்மைக்காக முடிவெடுக்க வேண்டியது என்பதுதான் அதிகாரபூர்வமான நிலையாக இருக்க முடியும். நீங்க கேளுங்க. வேற என்ன? ஆமா ஆமா ஆமா. ஓஹோ, நீங்க உடனே சொல்லிடுவேன் நம்பிட்டீங்களா? நீங்க அப்படிதான் நம்பிட்டு வந்திருக்காரு சார். அவர் எவ்வளவு கட்சி பார்த்துட்டாரு, எவ்வளவு சீனியர் மேன். நான் தான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு செயற்குழு முடிஞ்சிருக்கு, இல்ல செயற்குழு முடிஞ்சிருக்கு, ஆலோசனை மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கிறேன். பொதுவா நான் எந்த கருத்தையும் சொல்லல. நீங்க சொல்ற கருத்துக்கு பதில் சொல்றேன். மத்தியிலே பாஜக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைவர்களோடு எனக்கு நன்கு பரிச்சயம். அவர்கள் மீது நிறைய மரியாதை வைத்திருக்கிறேன். அந்த பழக்கம் தொடர்கிறது. அது வேறு. கூட்டணியின் போது நன்கு பழகுகின்ற கட்சிகள் தலைவர்களிடையே எதிர்பார்ப்பு இருப்பது புதிதல்ல. நான் அது பெருமை அடைந்தாலும் எனக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை என்னவென்றால், என்னுடைய கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த ஆலோசனை, அதனை எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவாக இருக்கும். நியாயமா சார்? அவர் என் நண்பர் சொல்லக்கூடாது. ஏதோ ஊடுருவி இருக்காரு, அவர் பேர்ல கேஸ போடணும். காவல் உங்க பேர்ல மட்டும் இல்ல, தவறான தகவல் கொடுத்த என்னுடைய கட்சி நண்பர் மீதும் போடணும். பொதுவா சார் தமிழ் இல்ல நான் தான் சொல்றேன். இல்ல பொதுவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியினுடைய இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக செயல்படுகின்ற கட்சி, புரியுதா இல்லையா? அதனால எங்களுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடும் அளவுக்கு நாங்கள் கூட்டணியிலே எண்ணிக்கையை பெற மாட்டோம். எங்களை கட்சி பொறுத்தவரையில் சார், இந்த கட்சியினுடைய எண்ணிக்கைகளெல்லாம் வெளியில் சொல்லி நாங்கள் பத்திரிகை நண்பர்கிட்ட அதை ஆலோசனை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பாணி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே
பலர் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். எது உண்மை நிலையோ எது சாத்தியமோ அதற்கேற்றவாறு மரியாதை குறையாமல் இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியாக, முக்கிய கட்சியாக, ஏன் வெற்றி கூட்டணியிலே இருக்கும். வருங்காலம் தமாகவுக்கு ஒரு வசந்த காலம்னு நீங்க பேசிருக்கீங்க. வெளியில ஸ்பீக்கர் இருந்துச்சா? ரைட் சார், நீங்க இன்றைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய லட்சியம் என்னவென்றால் அது காமராஜ் ஆட்சி தான். அதற்கு மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்றால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதில் முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சி என்று என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும். அதனால் எங்கள் லட்சியம் வேற, எங்கள் எண்ணம் வேறாக இருக்கலாம். முடிவிலே நல்லது நடக்க வேண்டும், அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். வெளிப்படைத்தன்மைன்னு சொல்றீங்க இல்லையா? வெளிப்படைத்தன்மைன்ற அடிப்படையில் கேட்குறேன். கடந்த முறை போல ஒரு தொகுதிக்காக இந்த முறை கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் தமிழ் மாநில காங்கிரஸ் இல்லைன்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. 3 தொகுதிகள் எல்லாம் கருத்தை சொல்லியிருக்கீங்க போல இருக்கு. சொன்னீங்களா, செஞ்சீங்களா? சார், அநேகமா 3:30 மணிக்கு மழை பெய்யுமா, ஏசியமா, ஜோசியமா, இதற்கு பதில் சொல்ல முடியாது. நான் தானே சொல்லிட்டேன், கட்சி மரியாதைக்குரிய நிலையிலே தமிழக மக்களிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மரியாதைக்கு ஏற்றவாறு கூட்டணியிலே நாங்கள் கலந்து கொள்வோம். கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு 100% பாடுபடுவோம். தமாக என்றால் கூட்டணியினுடைய எடுத்துக்காட்டான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் எங்களுக்கென்று ஒரு தனி சிம்பல், அதனை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பணி தேர்தல் ஆணையத்திலும் தொடங்கியிருக்கிறது. அதிமுக எடுத்த முடிவை நீங்கம்மா விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் யார் என்றால் சித்தப்பன் என்று சொல்வது போல இருக்கிறது. அதான் சார், முடிஞ்சு போய் சார். அதோட இனிமே கேட்க கூட சொல்லிட்டாங்க. அதிமுக எடுத்த முடிவை இல்ல அவர் கடைசி கேள்வி கேட்க சார். அதிமுக எடுத்த முடிவை பாஜக இன்னமும் எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்களா? இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னு உங்ககிட்ட சொன்னா அப்புறம் நீங்க ஒவ்வொரு கட்சியும் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குங்கிறது நீங்க போறது தானே பேப்பர்ல, உங்க டெலிவிஷன்ல. அதை நான் மறுக்க முடியுமா? அதோட விட்டுடுங்க, அதை நான் மறுக்க முடியாது. இல்ல நான் பேசுவது நீங்க முன்னாடி உட்காந்து கேட்டீங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தான் எங்களுடைய செயற்குழுவை முடிவு. அதுக்கப்புறம் நான் ஆலோசனைகள்லாம் எங்கள் தலைவரோட, எங்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதை நாங்கள் முறையாக ஃபாலோ செய்ய விரும்புகிறோம். எந்த அவசரமும் எங்களுக்கு எதிலும் கிடையாது. எங்களுக்கென்று ஒரு பலம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. அதனால அரசியலிலே, கூட்டணியிலே அவசரப்பட வேண்டிய அவசியம் இந்த கட்சிக்கு கிடையாது. 100% எங்க வக்கீல நேரா போயிருக்காங்களே. நான் சார், வெற்றி தோல்வியை குறித்து தற்போது ஆருடம் கூட முடியாது. தேர்தல் கூட்டணிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் இறுதி உறுதியான பிறகுதான் அது சம்பந்தமாக தெளிவாக பேச முடியும். நீங்க இல்ல ப்ளீஸ் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த ரூல். ஐ எம் சோ சாரி. இல்ல ஐ எம் சோ சாரி. இல்ல யூ ஆர் a very senior reporter. You should not embarrass the leader like that. I am so sorry sir. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முறை இருக்கு. அந்த முறை தவறி ஒரு என் கட்சியில் ஒரு தவறை செய்தா அதை நீங்க காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கட்சிக்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது. எனக்கு உங்கள்கிட்ட காமிச்சது யாருன்னு தெரிஞ்சிருந்தா ஐ வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் him. I am so clear in my views. நாங்க எந்த விதமான ஆலோசனைகளையும் ஓப்பனா சொல்லலாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு கார்டில் குறிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் எழுதி கொடுக்குற லெட்டரை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு எனக்கு இந்த கட்சி பிடிக்கும்னு சொல்லி அந்த லெட்டர் என்று நீங்கள் காமிச்சிங்கன்னா அப்போ இந்த கட்சியோட தான் கூட்டணின்னு நான் சொன்னேன்னா எனக்கு என்ன மரியாதை, என் கட்சிக்கு என்ன மரியாதை? தவறு செய்தவர்களுக்கு யாரும் உடந்தையாக இருக்கக்கூடாது. அதுவும் பத்திரிகை நண்பர்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது.